கீழே விழுந்துரு போகிற ஜாக்கிரதை, விழப்போகிற பார்த்து விழுந்துராத அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும் போதே, சொல்லி முடிச்சு கூட இருக்க மாட்டோம், சொல்லிகிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்துருவாங்க. இந்த கண்ணாடி பொருளை பத்திரப்படுத்தி வைக்கணும், இல்லைன்னா யாராவது உடச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம், அங்கே டோம்னு கீழே விழுந்து உடையும். அப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறதும் வாயை விட்டு சொல்கிற விஷயங்களும் உடனே நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இதை ஜெயிக்கணும், இதை சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் மட்டும் ஏன் காலதாமதம் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாங்க. ஒரு 50 கிலோ வெயிட்டை நம்ம தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம உடம்புல ஒரு சக்தி தேவை, மனசுலையும் தூக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது அந்த 50 கிலோ மூட்டையை தூக்கணுன்ற நிகழ்வு நடக்கணும் அப்படின்னாக்கா இவ்வளோ அளவுக்கு சக்தி நமக்கு தேவை. அது இருந்தால் நம்ம தூக்கிடுவோம், அது நடந்துடும். அதுபோல் வாழ்க்கையில் அந்த இலக்குகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை நம்ம அடையிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சக்தி தேவை அப்படின்னாக்கா நம்ம உடம்புலையும் மனசுலையும் அந்த சக்தி இருக்கணும். அந்த ஆசைப்படுற அந்த எண்ணம், அந்த இலக்குக்கு அந்த சக்தி போய் சேர்ந்தால் மூட்டையை தூக்குற நேரம்தான் நம்ம அந்த இலக்குகளை அடைஞ்சிருவோம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த அளவுக்கு கீழே விழப்போகிற, அந்த கண்ணாடி உடைய போது ஒரு மூட்டையை தூக்குற அளவுக்கு எவ்வளோ ஒரு கன்விக்ஷனோட கண்டிப்பாக விழுந்துருவேங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த கண்ணாடி பொருள் உடைய தான் போகுதுங்கிறத நம்ம நிஜத்தில் நம்பி சொல்லும் போது அது நடக்குது. அந்தளவுக்கு சக்தியை ஒரு க்ஷணத்தில் நம்மளால் அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கான ஒரு சக்தியை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியுது. ஆனால் இலக்குகளுக்கு ஒரு சந்தேகம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம குழம்பி அந்த சக்தி சேர விடாமல் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ ஒரு நிகழ்வு மனசுக்குள்ளே நினைக்கிறது, ஆசைப்படுறது நடக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சக்தி அதுக்கு அக்யூமுலேட் ஆகணும். அப்போது அது எனர்ஜெட்டிக்கலாக அது தேவைப்படுற சக்தி அக்யூமுலேட் ஆனால் தான் ஃபிசிக்கலாக நிஜத்தில் அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அப்போது இந்த எனர்ஜியை எப்படி அக்யூமுலேட் பண்ணுறது, இந்த எனர்ஜி சயின்ஸை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த நுட்பங்களை தெரிஞ்சுக்கும் போது அழகாக நம்ம ஒரு இலக்கை வச்சு கொஞ்சம் சின்ன இலக்குகள் வச்சு அதை சாதிக்கும் போது நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வரும். இது இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ நாள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்போ எங்கே மிஸ்டேக் பண்ணணும், கீழே விழுந்தால் கூட அப்படியே ஏதோ தோற்று போயிட்டா மாதிரி பெரிய விரக்திலாம் அடையாமல் திரும்ப எழுந்து அதை மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணணுங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த எனர்ஜி சயின்ஸை கற்றுக்கிறதுக்கு நம்ம பிராணிக் ஹீலிங் அவசியம் படிக்கணும். அது ஒரு வாழும் கலை. இதுதான் ஒரு நேரத்தை ஒதுக்கி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறையெல்லாம் கிடையாது. ஒரு பிராணிக் ஹீலராக அப்படியே நம்ம ஒரு லைஃப்பை லீட் பண்ணோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். ஒரு சராசரி சாமானியர்களுக்கும் ஒரு ஹீலரோட லைஃபுக்கும் அர்த்தம் இருக்கும். மிச்சவங்களோட வாழ்க்கையிலையும் அர்த்தங்களை கொண்டு வரவும் அவங்களால முடியும். முயற்சி பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பயிற்சி இருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பக்கத்தில் ஏதாவது சென்டர் இருந்தால் இல்லை ஒரு நல்ல ஒரு ட்ரெயினர் கிடைச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக பயிலுங்க. தேங்க்யூ. பாய்.